வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜா எப்படியாவது விஷால் இந்த காம்படிஷனில் கலந்துக்க விடாமல் ஆக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல விஷால் போயிட்டு இருக்க நேரம் லிஃப்ட்டை ஆஃப் பண்ணி போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இசை விஷாலை தேடி அலையிறாங்க. இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் விஷால் இருப்பான், அவன் இதை தாண்டி போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சந்தேகப்பட்டு நம்ம இசைவாணி அந்த லிஃப்ட்டை ரிப்பேராக இருக்கிறதுக்கு ஸ்ரீஜா ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு ஸ்ரீஜாவின் தில்லுமுல்ல சரி செய்கிறாங்க. ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டு ஃபோன் மூலமாக அதை கரெக்ட் பண்ணிடுறாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்ரீஜாவுக்கு தூக்கி வாரி போடுது. அதோட பார்த்தோன்னா நம்ம விஷால் லிஃப்ட்லேருந்து இறங்கி வெளியே வந்ததும் நம்ம இசை இருக்காங்க. யாரோ லிஃப்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்த இசை என்னால் வர முடியாமல் இருந்துச்சு, யார் இப்போ போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரோ. அதெல்லாம் ரொம்ப ரெண்டாவது பார்த்துக்கிடலாம். இப்போ நம்ம காம்படிஷனில் நீ கலந்துக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம படிக்கட்டு வழியாட்டே போயிடுவோம் அப்படின்னு படிக்கட்டு வழியாக அறக்க பறக்க ஓடி காம்படிஷனில் நம்ம விஷாலை கலந்துக்க வச்சு வெற்றிவாக சூட வைக்கிறாங்க நம்ம இசைவாணி. அதோட இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த கலந்துக்க கூடாது அப்படின்னு காரணமாக அதுக்கு லிஃப்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டவ அந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு ஸ்ரீஜாவின் அப்படியே அடித்து வெளுக்கிறாங்க நம்ம இசைவாணி. அதோட அங்கே ஏற்காட்டில் அந்த சிங்கிங் காம்படிஷனில் நம்ம விஷாலுக்கு முதல் பரிசு கிடைக்குது. அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண வேண்டிய ஏமா அச்சீவ் பண்ண வச்சுறாங்க நம்ம இசைவாணி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கின்ற நேரங்க நம்ம விஷால் இன்னைக்கு காம்படிஷன் கலந்துக்கிடணும் அப்படின்னு நல்லாவே சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம இசைவாணி இருக்கிறாங்க. விஷாலும் கிட்டாரை எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு தயாராகி லிஃப்ட்டில் போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ரீஜா பார்க்குறாங்க. என்ன விஷால், அருமை மனைவி இசை அவள் சொல்ல கேட்டுக்கிட்டு நீ இந்த காம்படிஷனில் கலந்து வெற்றிவாகி சூடிடலாம், உன் வாழ்க்கையின் இந்த என்ன சாதிக்கணும்னு நினச்சியோ அதை சாதிச்சிடலான்னு பார்க்குறியா, நான் இருக்கிறது வரை நடக்காதுடா, நான் விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க நம்ம விஷாலை வெளியே வராத மாதிரி அந்த லிஃப்ட்டை ஒர்க் ஆகாமல் அந்த உயரை கட் பண்ணி விட்டுறாங்க நம்ம ஸ்ரீஜா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசைவாணி எங்கே விஷால் இப்போ தான் வெளியே வந்த மாதிரி இருந்து அதுக்கடையில் எங்கே போயிட்டான், காணலைன்னு பார்த்துட்டு லிஃப்ட்டை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் வரல, ஸ்ட்ரெக்காகி இருந்த மாதிரி இருக்குது. அப்போ ஏதோ ஸ்ரீஜா தில்லு முள்ளு பண்ணிட்டா அப்படின்னு அந்த இடத்துல குட்டி கணக்கு போட்டுறாங்க நம்ம இசைவாணி. அதோட ஒரு இன்ஜினியருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, சார் லிஃப்ட்டு ஒர்க் ஆக மாட்டேங்க, ஐயோ அம்மா நான் இப்போ வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், சரி எங்களுக்கு அர்ஜென்ட்டாக போகணும், அந்த லிஃப்ட்டை திறக்க வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லினா, சரி நான் ஃபோன் மூலமாக சொல்லி நீங்கள் அதை செய்திருவீங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் செய்திருவேன், என் கணவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார் அப்படின்னு ரெடியாக இருக்கிறாங்க நம்ம இசைவாணி. அந்த நபர் இன்ஜினியர் ஃபோனில் சொல்லதை கேட்டு அப்படியே கரெக்டாக மாட்டிடுறாங்க உயர. நம்ம லிஃப்ட்டும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், லிஃப்ட் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நம்ம விஷாலுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்த நம்ம விஷால் ஒரு கட்டத்தில் லிஃப்ட்டு ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. வெளியே வராங்க. நம்ம இசைவாணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஏதோ ஒன்று பிரச்சனையில் இருந்திருக்கு இசை. இப்போ இந்த லிஃப்ட்டு கூட ஆன் பண்ணாமல் இருந்து, ஆனால் இப்போ தான் யாரோ சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பிறகு பேசிக்கிடலாம், ஆனால் இப்போ அவசரமாக காம்படிஷனில் கலந்துக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லனா, ஆமாம் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல படிக்கட்டு விளையாட்டே நடந்து போயிடலாம் அப்படின்னு நடந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காம்படிஷனில் கலந்துக்க வச்சுக்கிறாங்க. இங்கே ஸ்ரீஜா பார்த்தோன்னா லிஃப்ட்டை வெட்டி நம்ம உயர கட் பண்ணி போட்ட பிறகு இந்த இசைவாணி பயங்கர ஆளாக இருப்பா போலுக்கு. எப்படியும் விஷால் அந்த காம்படிஷனுக்கு நவுட்டிட்டு போயிட்டா, ஆனால் விடக்கூடாது, எதையாவது பண்ணி காம்படிஷனில் கலந்துக்காமல் ஆக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கோல்மால் பண்ண வேலையை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்ரீஜா. இந்த சைடு பார்த்தோன்னா ஏற்காட்டுக்கு வந்ததே வாழ்க்கையில் நம்ம விஷால் ஜெயிக்கணும் அப்படின்னு காம்படிஷன் ஏற்காட்டில் நடக்குது. அதை என் கணவர் ஜெயிக்கணும், கண்டிப்பாக அவர் என்னை புரிஞ்சுக்கிடுவார், டைவர்ஸ் பேப்பரில் ஊருக்கு போய் சைன் போட மாட்டார், வேண்டாம், ஏன்னா என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வச்சது இசை, அப்படிப்பட்ட இசையை நான் இதுக்கு ஒதுக்க போகிறேன் அப்படின்னு என்னை ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு நம்ம இசை இருக்கிறாங்க. காம்படிஷன் வருது, அதுலேயும் பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஷால். இந்த
சைடு ஸ்ரீஜா வராங்க. அடடா என்ன பண்ணாலும் வந்து கடைசியில் காம்படிஷனில் வந்து இவன் கலந்துக்கிறத வந்து தடுக்க முடியாமல் போயிட்டு கலந்துக்கிட்டானே, இப்போ என்ன பண்ணதா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா நம்ம விஷால் வந்து காம்படிஷனில் கலக்கி வந்து பாடிக்கிட்டு வராங்க. இசை எல்லாம் உன்னால தான், உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை, ஏன்னா அவ்வளோ தூரம் அழகாக பாடினா, நீ பாடினா நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப தான் ஆசை உனக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம விஷால் வந்து இசையை பார்த்து சொல்லுறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ரீஜா, அடடா இவன் வந்து ப்ரைஸ் கோப்பையே தட்டி செஞ்சிருவான் போல இருக்க, இவன் பாடின பாட்டு தான் நல்லா இருந்து, அதுக்கு பிறகு பாடினவங்க எல்லாம் அவ்வளோ அழகாக இல்லை அப்படின்னு வந்து ஸ்ரீஜாக்கே தெரிஞ்சுது. அப்போ தான் வந்து ஸ்ரீஜாவின் அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா ஏதாவது பண்ணி இவனை காம்படிஷனில் கலந்துக்க விடாமல் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் எந்த கோல்மால் பண்ணியும் நடக்கலை, லிஃப்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அந்த இசை வந்து எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிட்டாப்பா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இவன் கலந்துக்கிட்டாட்டி இனி ப்ரைஸ் அறிவிக்கிறது மட்டும் தான் பாக்கியா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நடுவரெல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் இல்லை, ஆனால் அடிச்சிக்கவே முடியாது, அந்த விஷால் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி அப்படி ஒரு அருமையான ஒரு இசையில் பாடினா அவனுக்கு அடிச்சிக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன், இதில் கோல்மால் பண்ணி அவனை தோக்க வைக்கணும் சார். என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ ரூபா கொடுத்து எங்கிட்ட தந்து அவனை தோக்க வைக்கிறதுக்கு நாங்கள் மார்க் அவனுக்கு போட்டதை குறைச்சி போடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லினோம். இது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகாயா, ஃபோனை வையும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்டு கொடுக்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாமல் ஆயிட்டு, நான் அப்போவே வந்து ஸ்ரீஜா கிட்டே இந்த விஷாலுக்கு உள்ள இதை மேட்ரை என்கிட்ட விட்டுருன்னு சொன்னேன், கேட்கல. அவள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே என்கிட்ட விட்டானா எப்படி வந்து இனி வந்து அவனுக்கு தோக்கடிக்க முடியும் அப்படின்னு வந்து கையை பசஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இசை, நீ கனவு கண்டுட்டு இருக்கியாடி, உன் கணவர் விஷால் வந்து குட்டி மியூசிக் டைரக்டர் ஆயிடுவார் அப்படின்னு வந்து கனவு கண்டுறியா, அந்த கனவு நடக்காது, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவனை ஜெயிக்கமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா கால் பண்ணி, என்னம்மா ஸ்ரீஜா, இப்போவோ அந்த விஷால் தான் ஜெயிக்க போகிறான் போலுக்கு, அவங்க முடியாது, என் திட்டத்தெல்லாம் சொன்னேன், ஆனால் அவங்க விட்டு கொடுக்க முடியாது, அவன் நல்லா பாடுனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்பா அப்போ வேறு வழியே இல்லையா, இந்த கோப்பையே விஷால் தட்டி செல்வானா அப்படின்னு வந்து கேட்கறதுனால சான்ஸே இல்லை, அவனுக்கு தான் கிடைக்கும், ஆனால் நம்ம வேறு இடத்துல பிடிச்சிக்கிடலாம். என்னப்பா இது, இந்த மியூசிக் டைரக்டரை அந்த போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னு உள்ளது தான் அவனுக்கு முக்கியமான ஏமே, அவன் இதை அச்சீவ் பண்ணிட்டானா நம்ம எதுக்குப்பா இங்கே ஏற்காடு வர வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பாட்டு காம்படிஷனில் ரிசல்ட்டையும் அறிவிக்காங்க. அப்போ தான் விஷால் வந்து நம்பர் 1 அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பரிசு கோப்பையை வந்து நம்ம வாங்குறாங்க. மியூசிக் டைரக்டருக்குள்ள எல்லா திறமையும் மறைஞ்சிருக்கு தம்பி, நீ வந்து பெரிய ஆளாக வரப்போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாராட்டு மலையில் நம்ம விஷால் நினைக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் ஸ்ரீஜா, நம்ம இசை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க விஷால். இந்த இசை மட்டும் என்னை வந்து ஏற்காட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் நான் கண்டிப்பாக இசை மேலே உள்ள கோபத்தில் நான் இதை கலந்துக்க மாட்டேன், ஆனால் இப்போ கலந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து பரிசு கோப்பையை வந்து நம்ம ஸ்ரீ இசை கையில் கொடுத்து சந்தோஷப்பட்டு எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க விஷால். இந்த சைடு பார்த்தோன்னா முடிக்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இசை நேராக ஸ்ரீஜாக்க கிட்ட வராங்க. ஸ்ரீஜாக்க கன்னத்தை பிளக்குறாங்க.